ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். மில்க் பேடா. இதை நான் இன்றைக்கி மில்க் பவுடரை வச்சு பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணாமல் இப்போ நம்ம பொருட்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். சுகர் 1/2 கப், மில்க் பவுடர் 1 கப், பால் 1/4 கப். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ண நம்ம ஃபஸ்ட்டு இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மில்க் பவுடர் நல்லா கரைஞ்சி ஒரு தண்ணி மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் இருக்கணும். பாருங்கள், நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன கப்பில் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். எடுத்தோடனே பெரிய கப்புக்கு போவேணாம். இங்கே பாருங்கள், இது நல்லா கரைஞ்சி கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே இப்போ நம்ம அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு இதை குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கோங்க, சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம இதை 5 நிமிஷம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இது கூட நான் இப்போ கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கடைசியில் நெய்யை தொட்டு தான் இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்ட போகிறோம். அதனால் இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நெய்யும் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். சிம்மில் வச்சுட்டு தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சிரும். ஸோ இதை நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இது நல்லா திக்காகி கடாயில் ஒட்டாமல் ஒரு மாவு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே தான் இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு இது திக்காயிட்டே வருது. ஒரு 5 நிமிஷம் போதும், நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இந்த ஸ்வீட்டு. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இது கெட்டியாயிட்டே வருது. ரொம்பவும் மாவு இறுகிடக்கூடாது. கொஞ்சம் கடாயில் ஒட்டாமல் வரும்போதே நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாயிடுச்சு. சாஃப்டாகவும் இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டேஜ் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். கை பொறுக்கிற சூடு வந்தோடனே இதை நம்ம பால்ஸாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை ஆறிடுச்சு. கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு இந்த பால்ஸ் மாதிரி இதை உருட்ட ஆரம்பிக்கலாம். கிணத்துல கொஞ்சமாக ஓரமாக நெய் வச்சுக்கோங்க. அதை தொட்டு தொட்டு பால்ஸாக நம்ம செய்ய வேண்டியதான். கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஒரு பால் மாதிரி ஆயிடுச்சு. லைட்டாக சென்டராக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. அவ்வளோதான், நம்ம மில்க் பேடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்க மாவையும் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். மில்க் பவுடர் இருந்தால் போதும். மில்க் பவுடர் இல்லைன்னா நம்ம இது பாலில் கூட செய்யலாம். அதுவும் ரொம்ப ஈஸி தான். மில்க் பவுடர் இருந்தால் நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே நம்ம கொஞ்சம் மாவு தான் போட்டோம். நம்மளுக்கு இதில் எவ்வளோ பால்ஸ் வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது லைட்டாக நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் அதை ஜஸ்ட் ஒன்று இந்த மாதிரி நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் கேஷ்யூ வச்சுருக்கேன், அதை வச்சு இன்றைக்கி நான் இதை டெக்கரேட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம மில்க் பேடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாவது தான் எடுத்தோம். நம்மளுக்கு எத்தனை மில்க் பேடா கிடச்சிருக்கு பாருங்கள். அதனால ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் கொஞ்சமாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.